தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். தாவேக்காவினுடைய இந்த பொதுக்குழு தீர்மானம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது யாருக்கான செய்தியாக பார்க்க வேண்டும்? பேரம் பேசுவதற்காக பண்ணக்கூடிய ஒரு வீகம் தானே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் சொல்வது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை நிறுத்தி அவர்களால் கமலஹாசன் அளவிற்கு கூட சட்டமன்ற வேட்பாளர்களை நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு பலகீனமான நிலையில்தான் தாவேக்காவின் கட்சி கட்டமைப்பு இருக்கிறது. இதனை நாம் வெளிப்படையாக சொல்வது என்னவென்றால் விஜய்க்கு பிறந்த நாளில் 214 தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்று அவர்களே கிளைம் பண்ணினார்கள். ஆனால் உண்மையிலே அது 35 இடங்களுக்கு உள்ளாகத்தான் நிர்வாகிகளால் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரணம் 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இல்லை என்பதை தான் அது வெளிப்படுத்தி காட்டியது. அதற்கு பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதனை முன்னெடுத்து ஒரு கண்டன கூட்டம், கண்டன ஊர்வலம், அனுதாப ஊர்வலம், ஒரு இரங்கற் கூட்டம் நடத்த முடியவில்லை. முதலமைச்சர் வேட்பாளர் கொள்வது பேரம் பேசக்கூடிய ஒரு உத்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது கொள்கை எதிரியான பாஜக இன்க்ளூசிவ் ஏடிஎம்கே அலையன்ஸில் இவர்கள் பேரம் பேசுகிறார்கள். அதற்கான பேரம் நடந்து விட்டதாகவே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் சில செய்திகளை இப்பொழுது கடுமையாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேரம் பேசுவதற்கு தனித்து போட்டி என்ற ஒரு போஸ்டரை, ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் கமலஹாசன் அளவு கூட தனித்து போட்டியிட்டால் இவர்களால் வேட்பாளர்களை நிறுத்த முடியாது. அவர்களுக்கு இன்னும் ஆஃபரும் இருக்கிறது. அந்த ஆஃபர் கொள்கை எதிரியை பலகீனப்படுத்துவதற்காக காங்கிரஸ் ரூபத்தில் இந்தி கூட்டணி, முஸ்லிம் தலைமையிலான இந்தி கூட்டணியை பலப்படுத்துவதற்கு காங்கிரஸ் இவர்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கலாம். அந்த ஆஃபருக்காக திமுக கூட்டணியில் தங்கள் இடங்களை கூட காங்கிரஸ் குறைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு. இப்படித்தான் காங்கிரஸ் பீகாரில் பிஜேபி பார்ட்டி முகேஷ் சகானி மீனவர் கட்சியை முதல்வராக அறிவித்து 18 இடங்களை கொடுப்பதற்கு தேஜஸ்வி யாதவிடம் 10 இடங்களை காங்கிரஸ் குறைத்துக் கொண்டுள்ளார்கள். அதுபோல் காங்கிரஸ் கட்சி தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த், டாக்டர் ராமதாஸ் மற்றும் தாவேகா விஜய் போன்றவர்கள் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கு வருவதென்றால் தங்களுடைய சீட்டுகளை குறைப்பதற்கும் அவர்கள் தயார் என்பதை ஸ்டாலின் அவரிடம் தெரிவித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தனித்து போட்டி என்பது பேரம் பெறுவதற்கான ஒரு யுக்தி தானே தவிர he doesn't mean what he says. He could not walk the talk. அவர் கூட்டணி போகக்கூடிய ஒரு சபார்டினேட் போஸ்டில் அடிப்படை அவர்களுக்கு கட்டமைப்பு பலம் இருக்கிறது என்று உண்மை தான் இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.